என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்கு நான் பாதாம் 25 கிராம் எடுத்துக்கிறேன். நம்ம பிஸ்தாவும் 25 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். முந்திரியும் 25 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துருக்கோம். இப்போ நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு ஆப்பிள தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டும் ஒன்று நான் தோல் சீவி நறுக்கி வச்சிருக்கேன். 2 கேரட்டையும் தோல் சீவி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். நம்ம ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது மூணையும் இப்படி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணணும். அரைச்ச விழுது என்ன வெயிட் இருக்கோ அதோட ஈக்குவல் குவான்டிட்டி தான் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு அல்வா பதம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஸ்டேஜில் வரும். கரண்டியை வந்து நம்ம இப்படி பண்ணும்போது இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாது. இப்போ நம்ம ட்ரை பண்ணியிருக்க நட்ஸையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அரைச்ச நட்ஸை இப்போ இதோட நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சட்டிலே ஒட்டாம இந்த மாதிரி திரண்டு இந்த பதம் வரும். இந்த பதம் வரும்போது என்ன பண்ணணும், நம்ம இறக்கிட்டு ஃபேன்ல வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லாவே ஆறிடும். இந்த மாதிரி பதத்துக்கு ஒரு 3 ஹவர்ஸில் வந்துடும். நல்லாவே காஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நீங்கள் கொரப்பாகவும் இல்லாமல் ஒரு ஃபைன் பவுடரும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஏபிசி மால்ட் ரெடி ஆயிடுச்சு.